எங்களோட குட்டி கார்டன் தானே இது. ஒரு ரோஸ் ஃபஸ்ட்டு வாங்கினேன். எதுக்கு வாங்கினோயா? என் பிறந்தநாளுக்கு வாங்கி கொடுத்தாங்களா. நிறைய மொட்டு வச்சு நல்லா பூத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து நான் இந்த பாக்ஸோடு வாங்கினேன். எவ்வளோ நீளம் போய்கிட்டு இருக்குன்னு பாருங்க. பன்னீர் ரோஸ் நீட்டமாக போய்கிட்டே இருக்குன்னு சொல்லி இதிலேருந்து வெட்டி அங்கே வச்சுருக்கேன். அங்கே தனித்தனியாக 2 கொப்பு வச்சுருக்கேன்னா 2 கொப்புலையுமே இப்போ ஒரு 4-5 பூக்கிட்ட பூத்துருச்சு. இப்போவும் மொட்டு வச்சிருக்கு. எவ்வளோ துளிர் விட்டுக்கிட்டு இருக்குன்னு. அப்புறம் இதில் அது என்ன பழம்? சீத்தாப்பழம் போட்டோம். ஆனால் பூனையாக அது பெருச்சாலியா என்னதோ ஒன்று விதைய மேலே தூக்கி கிளச்சி போட்டிருக்கு. முளைக்கலை. அதுக்கு அடுத்து கத்தரிக்காவை காட்டுறேன் பாருங்க. இந்த பூலாம் வச்சுருக்கா. அப்புறம் பார்த்தா எப்படி கிடக்குது பார்த்தீங்களா? ஒரே ஒரு காய் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. காய்ச்சதும் நிறைய அறுவடை பண்ண போகிறோம் நாங்கள். எங்களோட குட்டி கார்டன் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? இன்னும் நிறைய செடி வைக்கணும்னு ஆசை தான். நான் இடப்பற்றாக்குறை, பராமரிப்பு பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா ரொம்ப பெய்யுது. அது இப்போ அடிக்கிற வெயிலுக்கு. சரி, இப்போதைக்கு ஒரு 4 செடி வீட்டுக்கு முன்னாடி துளசி வச்சிருக்கோம். ஒரு 5 செடி பராமரிப்பில் இருக்குது. அடுத்து அப்படி வைக்கணும். நீங்கள் கார்டன் டூர் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.